ஓம் சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும். சூரிய கிரகணமா சந்திர கிரகணமா எந்த கிரகணம் வந்தாலும் அந்த நாளில் இன்னின்னவாறு அமர்ந்து தியானம் செய் என்று நம் அம்மா சில தியான முறைகளை சொல்லிக் கொடுப்பது வழக்கம். 15/6/2011 அன்று சந்திர கிரகணம் வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த சந்திர கிரகணம் மிக விசேஷமானது. அன்றிரவு 2 மணிக்கு மேல் 3 மணிக்குள் தியானம் செய் என்று அம்மா சொல்லியிருந்தாள். எவ்வாறு தியானம் செய்ய வேண்டும் என்று அம்மா சொல்லியிருந்தாள். ஈர உடையில் கிழக்கு முகமாக அமர்ந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் களிமண்ணை நன்றாக உருட்டி தட்டையாக செய்து கொண்டு கற்பூர சுடரில் ஒரு பக்கமாக காட்டி கரி படியுமாறு செய்து கொள்ள வேண்டும். பிறகு கரி படிந்த பகுதி மேற்புறமாக வைத்து வலது உள்ளங்கையில் சின்முத்திரை தாங்கி இருக்க வேண்டும். இடக்கை சின்முத்திரை தாங்கி பூமியை பார்த்தபடி இருக்க வேண்டும். தியானம் செய்வதற்கு முன் தாய், தந்தை, உன் முன்னோர்கள், 2 தலைமுறை முன்னோர்கள், இயற்கை, பூமி, நீர், மழை, உணவு, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் ஆகியவற்றை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். தியான நேரம் 2 மணி முதல் 3 மணி வரை. தியானம் கலைந்த பிறகு வலது உள்ளங்கையில் களிமண் கரி படிந்த பகுதி மேல் நோக்கி இருக்குமாறு தரையில் வைக்க வேண்டும். அதில் சிறிது கற்பூரம் ஏற்றி அந்த சுடரை கண், தலை, இதயம், வாய், மூக்கு, நெற்றி, தலை ஆகிய பகுதிகளில் 5 முறை ஒற்றிக்கொள்ள வேண்டும். பின்னர் கற்பூரத்தை அணைத்து கரி படிந்த பகுதி மேல் நோக்கி இருக்குமாறு உச்சந்தலையில் வைத்து உட்கார்ந்த நிலையிலேயே வலப்பக்கமாக 3 முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ள வேண்டும். தலையில் உள்ள களிமண்ணை எடுத்து தரையில் வைத்து வணங்க வேண்டும். பின் அதை குளிக்கும் இடத்திற்கு எடுத்து சென்று களிமண்ணை லேசாக கரைத்து முகம், தோள்பட்டையில் பூசி மீதி களிமண்ணை தண்ணீரில் கரைத்து விட வேண்டும். தலைக்கு குளித்து விட வேண்டும். மேலே சொல்லிய முறைப்படி சுமார் 200 செவ்வாடை தொண்டர்கள் கருவறையின் பின்னால் அமர்ந்து தியானம் செய்தனர். தியானம் கலைந்த பிறகு என்ன ஏதாவது அனுபவம் கிடைத்ததா என்று சிலரை விசாரித்தேன். ஒருவர் சொன்னார், நம் சித்தர் பீடத்திற்கு வலப்பக்கமாக அன்னை ஆதிபராசக்தி நிற்பது போல ஒரு காட்சி. அடுத்து அன்னை தன்னை 100 1000 உருவங்களாக பிரித்து கொண்டு பார்க்கும் இடமெல்லாம் இக்கமர நிறைந்திருப்பது போல காட்சி கிடைத்தது. அடுத்து நம் சித்தர் பீடத்தின் இடப்புறமாக நம் குரு நிற்பது போல ஒரு காட்சி, எங்கும் நிறைந்திருப்பது போல் ஒரு காட்சி கிடைத்தது என்றார். இன்னொருவர் சொன்னார், அன்னையைப் போல நம் அடிகளார் அவர்களும் தன்னை 100 1000 பிரித்து கொண்டு எங்கும் நிறைந்திருப்பது போல் ஒரு காட்சி கிடைத்தது என்றார். இன்னொருவர் சொன்னார், எனக்கு பார்க்கும் இடமெல்லாம் பாம்புகள் தான் தெரிந்தன. பல்லாயிரக்கணக்கான பாம்புகள் புரண்டு கொண்டிருப்பது போல காட்சி கிடைத்தது என்றார். இன்னொருவர் சொன்னார், என் வலது உள்ளங்கையில் களிமண்ணை வைத்ததுமே ஜிவ்வென்று ஏதோ மின்சாரம் பாய்வது போல இருந்தது. வட்டமான ஒரு ஒளி உருண்டை முன்னும் பின்னுமாக வருவது போலவும் பின்னோக்கி திரும்புவது போலவும் தெரிந்தது என்றார். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. தியானம் கலைந்து எழுந்த பிறகு மனம் புத்துணர்ச்சி பெற்றது போல் இருக்கிறது. மனசு குதூகலமாக இருக்கிறது என்று பலரும் ஒருமுகமாக சொன்னார்கள். எனக்கு எந்த ஒரு அற்புத அனுபவமும் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் சிலருக்கு இருந்தது. அத்தகையவர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். என் அனுபவத்தை சொல்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது இது. ஒரு கிரகணத்தின் போது ஒவ்வொருவரும் தலையில் எலுமிச்சம்பழத்தை வைத்துக்கொண்டு தியானத்தில் அமரச் சொன்னாள். அம்மா சொல்லியபடி 100கணக்கானவர்கள் தியானம் செய்தனர். நான் மட்டும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருந்தேன். நீங்கள் ஏன் தியானத்தில் உட்காரவில்லை என்று மேல்பாக்கத்தைச் சேர்ந்த தாயாரம்மாள் என்ற சக்தி கேட்டார்கள். என் குமுறலை அந்த பெண்மணியிடம் கொட்டி தீர்த்தேன். ஆமா, இவன் சொல்றபடியெல்லாம் இதுவரை நானும் தியானத்தில் கலந்து கொண்டு என்ன கண்டேன். அவனும் எனக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைத்தது என்று பெருமைப்பட்டு கொள்கிறான், துள்ளி குதிக்கிறான். அம்மா சிவப்பு சட்டையும் சிவப்பு பாவாடையும் அணிந்து சிரிப்பது போல காட்சி கொடுத்தது என்கிறான். பச்சை சேலையில் அம்மா என் கண்முன் வந்து சிரிப்பது போல காட்சி கொடுத்தது என்கிறான். எனக்கு ஜோதி தெரிந்தது என்கிறான். ஆனால் எனக்கு மட்டும் இந்த அம்மா எதுவும் காட்டியதில்லை.
இதுவரை இவள் சொன்னபடி தியானத்தில் அமர்ந்து என்ன கண்டேன்? ஊர் ஊராக போய் நானும் தான் பிரச்சாரம் பண்ணி கொண்டு வந்தேன். எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஓரவஞ்சனைக்காரி என்றெல்லாம் அம்மாவை ஆத்திரம் தீர திட்டி தீர்த்து விட்டேன். இப்படியெல்லாம் பேசாதீர்கள். அம்மா ஒன்று சொல்லிச்சா, அதை அப்படியே ஏற்று செய்யணும். யாருக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். நீங்க தியானத்தில் உட்காராமல் விட்டது தப்பு என்றார் தாயாரம்மாள். நான் தவறவிட்ட அன்று நடந்தது என்ன தெரியுமா? ஒரு தொண்டர் அம்மா சொன்னபடி தலையில் எலுமிச்சம்பழத்தை வைத்துக்கொண்டு தியானம் இருந்திருக்கிறார். தலையில் இருந்து கீழே விழுந்தாலும் பரவாயில்லை, தியானத்தை தொடர்ந்து செய் என்பது அம்மா உத்தரவு. அந்த தொண்டர் தலையில் இருந்து எலுமிச்சம்பழம் விழுந்த உடனே கண் திறந்து லபக்கென்று பிடித்தார். தலையில் எடுத்து வைத்து கொண்டார். நமக்கு மட்டும் இப்படியா, மற்றவர்களுக்கும் இப்படியா என்று நினைத்தபடி தனக்கு முன்னால் வரிசையாக உட்கார்ந்தவர்களை பார்த்தார். அப்போது கருவறையில் இருந்து ஒரு பந்து போல ஒரு ஜோதி துள்ளி துள்ளி வருவதும், வேப்பமரத்தருகில் முன் வரிசையில் அமர்ந்திருந்த ஒவ்வொருவர் உச்சந்தலையில் வந்து தொட்டு தொட்டு அமர்வதும் துள்ளி செல்வதும் கண்டார். ஐயோ, நாம் கண் திறந்து விட்டோமே, எங்கே அந்த ஜோதி நம் தலையில் அமராமல் போய்விடுமோ என்று பயந்து கொண்டு சட்டென்று கண்களை மூடிக்கொண்டு தியானத்தை தொடர்ந்தார். இந்த அற்புத செய்தி எனக்கு பின்னால் தான் தெரிய வந்தது. அடடா, என்ன முட்டாள்தனம்! நாமும் இன்று தியானத்தில் அமர்ந்திருந்தால் நமக்கு உச்சந்தலையிலும் அந்த ஜோதி இறங்கியிருக்குமே, விட்டோமே என்று தவித்தேன். அப்படி தவித்தேன். அந்த உச்சந்தலை பகுதியை சகசிராரம் என்று யோக சாத்திரம் சொல்கிறது. மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை ஒருவன் தியானத்தின் மூலமும் தவத்தின் மூலமும் உச்சந்தலைக்கு கொண்டு வர வேண்டும். இடையில் உள்ள சக்கரங்களை கடந்து அது மேலே வர வேண்டும். 12 வருடம் யோக பயிற்சி செய்தால் குண்டலினி சக்தி சகசிராரம் என்ற உச்சந்தலைக்கு வருமாம். அப்போது சமாதி அனுபவம் கிடைக்குமாம். தியானத்தில் அமர்ந்தவனுக்கு என்ன ஏது என்று அறியாதவனுக்கெல்லாம் அவரவர் உச்சந்தலையில் துள்ளி துள்ளி வந்த ஜோதியை இறக்கினாலே என்று பிரமிப்பு அடைந்தேன். அன்று ஆத்திரத்தால் அறிவிழந்து அம்மா மேல் வந்த வெறுப்பால் ஒரு பெரிய வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். என் அனுபவம் மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதனை குறிப்பிடுகிறேன். அம்மா என்ன உத்தரவிடுகிறாளோ அதை ஏன் எதற்கு என்று கேட்காமல் சொன்னபடி செய். அதுதான் நான் இன்று கற்றுக்கொண்ட பாடம். ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. Please share and subscribe. Om Sakti.